இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் கிருபையும் சமாதானங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் நலமாய் சுகமாய் இருப்பேன் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எச்சரிக்கையாயிரு என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். அநேக எச்சரிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களுக்கு கடந்து செல்லும்போது நம்ம காண முடியும். குறிப்பாக மழையை குறித்தான எச்சரிக்கையை நாம் கேட்போம். ரோடில் போகும்போது ஸ்பீட் பிரேக் குறித்தான எச்சரிக்கை, வளைவுகளை குறித்தான எச்சரிக்கை, குறுகிய பாலங்களை குறித்தான எச்சரிக்கை, இன்னும் மீனவர்களுக்கு புயல் வரும்போது கடலுக்குள்ளே போக வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நாம் அசால்ட்டாக எண்ணி நாம் அதை சட்டை பண்ணாமல் போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு விபத்திலே அல்லது ஆபத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம். கடந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை பகுதியில் கடற்பகுதியில் வைக்கப்பட்ட எச்சரிக்கையை மீறி மருத்துவ மாணவர்கள் போய் குளிக்க போனாங்க. பயிற்சி மருத்துவர்கள் அதில் 5 பேர் மரித்து போனார்கள். காரணம் என்ன? அந்த எச்சரிக்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. படித்திருந்தாலும் மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் அவர்கள் அந்த எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தினதினாலே அவர்கள் 5 பேர் மரணத்துக்கு நேராக கடந்து சென்றார்கள். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு கிறிஸ்தவன் அல்லது விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தமது திருமறையின் மூலமாக நம்ம எச்சரிக்கிறார். மிக கவனமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். நாம் நம்முடைய கிறிஸ்தவ அல்லது விசுவாச வாழ்விலே எப்படி வளருகிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒளி தர வேண்டியது கண். நமக்கு ஒளி தர வேண்டியது கண்கள் தான். இந்த கண்கள் இருள் அடைந்தால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நல்லவைகளாக படைத்திருக்கிறார். அதையெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். உனக்கு மாத்திரம் இல்லைப்பா, நீ உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். யாரை? ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்ளே வச்சு மூடி வச்சாங்கன்னா வெளிச்சம் கொடுக்குமோ, அது அணைஞ்சு போகும். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதே விளக்கை அதற்கென்று வைக்கப்பட்ட விளக்கின் தண்டிலே மேலே வைக்கும்போது அது என்ன செய்யும்? அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்கும். விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, மனுஷர்கள் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நற்கிரியைகளை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை காண்பதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக, உலக மக்களுக்கு முன்பதாக நம்முடைய நற்கிரியைகள் என்ன பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மாலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மாலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே.
நீ மறைவாக இருக்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இல்லை, கசப்பை என்ன சொல்லுவான், தித்திப்புன்னு சொல்லுவான், இருளை வெளிச்சம்னு சொல்லுவான், கெட்டது நல்லதுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி சொல்லி நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி சாதிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும்போது, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாக இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து. நடக்குதா நடக்கலையா? குற்றவாளியை நீதிமானாகிறான். எப்போ? பெட்டியில் காசு வந்த உடனே. நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகளுக்கு ஐயோ. இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா உனக்கு உன் வாழ்க்கை அந்தோ பரிதாபம்னு சொல்கிற, எச்சரிக்கையாருன்னு சொல்கிற, நீதியை புரட்டாதன்னு சொல்கிற, நீதியை நிலைநாட்டுன்னு சொல்கிற. அல்லேலூயா. ஸோ இப்படிலாம் செஞ்சோன்னா நம்முடைய வெளிச்சம் இருளாகிடும், நம்முடைய நற்கிரியைகள் காணாமல் போயிடும், துர்க்கிரியைகளாக மாறிவிடும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பயந்து நீதி செயலாக காணப்பட வேண்டும். 2வது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு அல்லது நெறி தவறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஞ்சிக்கப்படாதபடி அல்லது நெறி தவறாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை வாசிக்கும்போது, மார்க்கு 13, 19 முதல் 23 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிதமான உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நடக்குதான் நடக்கலையா? என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வஞ்சக வழியில் வீழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அட்டூழியங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு எச்சரிக்கையாக இருந்து அன்னைக்கே ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு போயிட்டார், எழுதி வச்சிட்டார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் இந்த மாயமான வார்த்தைகளிலே மாயமான வாழ்க்கையிலே விழுந்துடக்கூடாது, நெறி தவறிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்படுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி, யாருடைய நாமத்தை சொல்லி? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசிகளை உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பிடுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரை சொல்லி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை நம்பாத, உன்னை வஞ்சித்துருவான், நீ நெறி தவறி போயிடுவ, நான் அவனை அனுப்பவே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, பினாயிலும் வெள்ளையாக தான் இருக்கும். சரியா? இப்போ கூட பினாயில் ரோஸ் மில்க் மாதிரி வேறு கடலை கொடுக்குறான். அதனால் கலரை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது.
வாயின் சொற்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் விழுந்து விடக்கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கான வார்த்தைகளை நமக்கு வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, எபேசியர் 5 முதல் 8 வரை வாசிக்கும்போது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரதக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. உடனெல்லாம் நினைச்ச முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கை. வீண் வார்த்தைகளினால, அலப்பலான வார்த்தைகளினால, பசப்பான வார்த்தைகளினால மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கப்பா அப்படின்னு பவுலடிகளார் சொல்கிறார். அவர்களுக்கு பங்காளிகளாக இருங்க, உடன் பங்காளி ஆகிடாத, கூட்டாளி ஆகிடாத அப்படிங்கிறார். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, விசுவாசியாவுக்கு முன்பதாக நீ என்ன பண்ண, இருளில் இருந்த, அந்தகாரமாக இருந்த, அந்தகாரத்தின் பிள்ளையாக இருந்த. ஆனால் இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. அதனால் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி எச்சரிக்கையாக இருக்கு. இதுதான் முக்கியம். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா நமக்கு உலகத்தில் வம்பே இருக்காது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதனால தான் அநேக வம்புகளிலே மாட்டிக்கொண்டு, சிக்கிக்கொண்டு, வதைப்பட்டு, மிதிப்பட்டு, உதைப்பட்டு, நெருக்கப்பட்டு நிற்கிறோம். ஆமாம் தானே? உண்மையா, உண்மை இல்லையா? யோசுவா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்று சொன்னால் ஆத்துமா விலையேறப்பெற்றது. ஒருவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதுக்காக ஈடாக ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பொது மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கருத்தாயிருங்கள். ஆண்டவர் மேலே அன்பு கூறுவதில் நாம் கருத்தாக இருக்க வேண்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கும்போது, உபாகமும் 10, 12 முதல் 15 வசனம் வாசிக்கும்போது, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். பாட்டு மட்டும் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. இதெல்லாம் ஒரு பாட்டில் தான் இருக்குது. உண்மையிலே என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் மேலே அன்பு கொள்ள வேண்டும். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நீ யூஸ் பண்ணுற, அனுபவிக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம், அவருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ள எவ்வளவோ விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை தமக்காக தெரிந்து கொண்டார். எனவே என்ன செய்யுங்க, அவர் மேலே அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மோசே தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோசுவா 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு
அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாக இருங்கள் என்றார். மோசே உங்களுக்கு என்ன கற்பித்தாரோ ஆண்டவர் மேலே அன்பு கூறும்படி அதையெல்லாம் செய்ய கவனமாக இருங்கன்னு சொல்லி யோசுவா சொல்கிறார். கடைசியாக யோசுவா 24:15 அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே செய்வேன். நீங்களும் யாரை சேவிக்க போகிறீர்கள், யார் மேலே அன்பு வைக்க போகிறீர்கள், வாழ்க்கையில் எப்படி வாழப்போகிறீங்க அப்படிங்கிற சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஞ்சிக்காதபடிக்கு அல்லது நெறி தவறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படியாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையில் ஆண்டவரே, கிருபையாக கொடுத்தாரு மேலே விளைங்க இஷ்டம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்கள் நன்றி சொல்லுகிறோம். எந்த சூழ்நிலைகளை நாங்கள் நெறி தவறி விடாதபடிக்கு, இப்படி வெளிச்சம் விலகாதபடிக்கு, உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் பின் வாங்கி போய்விடாதபடிக்கு, எல்லாவற்றிலும் நாங்கள் கருத்தாக இருக்க, கவனமாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை இடைபடுவீராக. யாரெல்லாம் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்குள்ளே வாழ்ந்து உமக்குள்ளே மகிழ்ந்து களி கொடுத்ததான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் பின்மாற்றம் அடைதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்துல அவர்கள் எழும்பி நிற்க பண்ணுவீராக, திடனாய் நிற்க பண்ணுவீராக. எல்லாவற்றும் கருத்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.